1996 வருடத்தில் அருமையான ஒரு வாலிப சகோதரன் குடித்து வெறித்து எல்லாம் இழந்து போய் ஒரு 21 வயதில் எல்லாம் வயிற்றில் பச்சை தண்ணியை குடித்தா கூட அது அப்படியே வாமிட் வர்ற மாதிரி ஒரு முத்தி போன அல்சர் சூழ்நிலை படுத்து படுக்கையாக இருந்தான். எங்கெங்கேயோ தாய் தகப்பன் எல்லா மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் பார்த்தாலும் எதுலேயுமே அவருக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. உடைக்கப்பட்டு ஒடிந்து போய் இனிமேல் நான் வாழ்வது ஏன் என்று சொல்லி அவன் அப்படியே சாகலாம் என்று சொல்லி ஒரு நாள் அப்படியே அழுது கொண்டு அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவருடைய சித்த பெரியப்பா ஒருவர் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வந்தார். அவனுடைய கோர நிலைமையை பார்த்து உடைந்து போய் சொன்னார், ஏசப்பாவை நம்பப்பா, அவர் உனக்கு அற்புதம் செய்வார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கொன்னு சொன்னோன்னே இவன் இருந்த சூழ்நிலை வாழதை விட சாவதே மேல் என்று சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்ததுனால இவனுக்கு அந்த பெரியப்பா சொன்னது எதுவும் பெருசாக தோணலை. ஒரு டேப் ரெக்கார்டரை கொடுத்தாரு. அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு பாடல் கேசட்டை கொடுத்து இதனை தொடர்ந்து கேளு, இந்த பாடலை கேட்கும் போது ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டாரான். பாருங்கள், பல நாட்களாய் அவன் அழுது கொண்டும் புலம்பி கொண்டுமே இருந்தானே தவிர அந்த பாட்டை கேட்கணும், இயேசுவை நேசிக்கணும் எந்த ஒரு எண்ணமும் அவனுக்கு வரல. ஒரு நாள் இரவு வேளையில் அவனால் தாங்க முடியவில்லை வலி. அந்த வலியினால் துடித்து கொண்டிருந்தான், வேதனையின் உச்சத்தை கண்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு யோசனை சொன்னாங்களே, பெரியப்பா அருமையாக இந்த இயேசுவை நம்ப அற்புதம் நடக்கும் என்னெல்லாம் சொன்னாங்களே, இந்த பாடலை கேள்லாம் சொன்னாங்களே, நாம் அதை கேட்காம இருக்கிறோம்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அந்த இரவு வேளையில் ஒரு 11 மணிக்கு மேலே தவழ்ந்து போய் அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தாரா. பாடல் ஓடிக்கொண்டே இருந்தது, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடல் கேட்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கொள்கதா என்றாலே கொலை நடுங்குதுன்னு ஒரு பாட்டு, அதையும் அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குதேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்பொழுது நீங்கள் கேட்ட உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் என்ற ஒரு பாடலும் வந்தது. அந்த பாடலையும் கேட்டார். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்தது. அப்படியே படுத்த படுக்கையாக இருந்த அவன் இயேசு என் பாவத்துக்காக தானே கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் செஞ்சிருக்கிறாரு. இயேசு என் பாவத்தின் தண்டனையை சுமந்து தானே எனக்காக சிலுவையில் ஒரு சாபமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே படுத்த படுக்கையாக இருந்த அவன் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி எனக்கு சுகத்தை தாரும் ஜீவனை தாரும் என்று ஜெபிக்காமல் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கரங்களை உயர்த்தி இப்படியாக ஜெபித்த, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி பாவத்தை மன்னியும் 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 என்று சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். இரவு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இவனோ கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அழுது கொண்டே இருக்கிறான், என் பாவத்தை மன்னியும் அப்பா, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி இவனையும் அறியாமல் அவன் தூங்கி விட்டான். பாருங்க, மறுநாள் காலை எழுந்து பார்த்தா அது வரையில் அவனுக்கு பசியே எடுத்ததில்லை. ஆனால் எழுந்தவுடனே அவனுக்கு நல்ல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாட்ட போய் சொன்ன, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா பயப்படுறாங்க. எதை சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துடுறாங்க. எதை கொடுக்குது? அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பால் கொடுத்தாங்க, கொஞ்சம் 2 இட்லி கொடுத்தாங்க சர்க்கரை வச்சு, 2த்தையும் குடிச்சு சாப்பிட்டு பார்த்தா நம்புங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்துருந்தாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைக்கு இத்தனை நாள் இல்லாத சுகம் இப்போது கிடைச்சிருக்குது, என் பிள்ளைக்கு இப்போது ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, என்னன்னு சொல்லி அங்கலாய்த்து கேட்டாங்க. அப்போ அந்த வாலிபன் சொன்னா, நேற்று இரவு வேளையில் இந்த பாடலெல்லாம் கேட்டிருந்தம்மா, அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இயேசு என் பாவத்துக்காக தானே கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினாரு, என் பாவத்தை சுமந்து தீர்த்தவராதான கல்வாரி சிலுவையில் எனக்காய் சாபமானாரு என்று சொல்லி ஒரு மகாபிரிய எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு மட்டும் நான் ஜெபித்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா எனக்கு இப்படியாக நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. நான் நம்புறேன் இயேசு தான் எனக்கு சுகத்தை தந்தார் என்று அப்படியாக எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். இன்னைக்கு குடியாத்தம் பகுதியில் ஒரு சபைக்கு தலைவராய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்றால், அவரை விசுவாசித்து இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை சுமந்து தீர்த்தவராய்
பலியானார் என்று சொல்லி நம்பும் போது பெரிய நன்மைகள் வந்துடும். ஹல்லேலூயா. ரோமர்கள் இப்படியாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஹல்லேலூயா அவர் எனக்காய் பலியானார் என்று நம்பினா அற்புதம் நடக்கும். கலாத்தியர் 3:13 இப்படியாக வேதம் சொல்கிறது, அவர் நமக்காய் அவர் சாபமாய் மாறினாரா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்தின் ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்லி நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் சாபமாய் மாறினார். நியாயப்பிரமாணத்தில் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டெடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக இயேசு சாபமாய் மாறினார். எல்லா வகையான பாவத்தின் கட்டிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக இயேசு அத்தகைய காரியத்தை செய்தார் என்பதுதான் உண்மை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதே இயேசு அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு மகிமையான சில காரியங்களெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. என் கூட சேர்ந்து அதை மாத்திர கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்காக சொல்லி முடிந்த அளவுக்கு குறித்த நேரத்தில் நான் முடிங்க போறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னாகும் 20 வேற டிலே நல்லா அரிசி அதை வைங்க. ஹல்லேலூயா. ஆல்ரைட், ஸோ லைட் டிலே அவ்வளோதான். என்னாகமும் தட்ஸ் ஆல், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தை யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் இப்படியாக சொன்னார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அது அவர் திட்டம் பண்ணதை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி அழகான ஒரு வாக்கு தத்தங்கள் இந்த 23ஆம் அதிகாரத்திலையும் 24ஆம் அதிகாரத்திலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான காரியம் இருக்கும். பாலாக்கு பீலாயாம். ஹல்லேலூயா. பீலாயாம் என்ற தீர்க்கதரிசியை வரவழைத்து பாலாக் செய்த காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பல இடத்துல அவன் அப்படியாக பீலாயாமை வர வைத்து செய்து கொண்டிருக்கிறான். எங்கெல்லாம் போய் பீலையாம் போய் அவர்களுக்காக சபிக்க வேண்டும் என்று கட்டளை பெற்று அப்படியே கையை உயர்த்தி நிற்கிறானோ, அங்கெல்லாம் ஏசப்பா பீலையாம்கிட்ட பேசுறாரு. இங்க பாரு, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்க நீ ஒரு நாள் அவளை சபிக்க முடியாது என்று சொல்லி கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் சொல்றாரு, இங்கேயாவது நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணுமே சொல்லும் போது அங்கேயே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல போய் சொல்றாரு, எப்படியாவது செய்ப்பா, நீ என்ன இப்படி பண்ணிருக்க, நான் அவரை சபிக்க கூப்பிட்டு வந்தா நீ அவரை ஆசீர்வதிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பீலையாம் சொல்றான், எப்பா நான் இல்ல, இயேசுநாதரே அவர்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்னாகும் 24ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை இப்படியாக வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். பக்கத்துல அப்படி பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை ஆசீர்வதிப்பது, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு நல்லா அப்படி கையை கொடுத்து, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நல்லா அப்படி குலுக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? பிரியம். சில நேரங்களில் நமக்கு தெரியாத சில ரகசியம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கும் போது நாம நம்மளை குறித்து ரொம்ப சாபமா யோசிக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்து யார் அதை சபிக்க நினைத்தாலும் அந்த சாபம் அவர்கள் மேல வரக்கூடாது என்று கர்த்தர் அவருடைய ரத்தத்தால் என்ன பண்ணிட்டாரு, மூடி இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா தான் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷம், என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். 1 2 3 4 நல்ல கைகளை உயர்த்தி, உங்களுக்கு எதை சொன்னாலும் நீங்கள் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது. நல்லா பாருங்க, பாஸ்டர் அம்மா மட்டும்தான் கையை அப்படி மேலே உயர்த்தி அசைச்சு சொல்கிறேன். நீங்கள் கையை எப்படி அப்படி அப்படி இறக்கி நல்லா மேலே வச்சு, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்.
நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்புங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணிட்டு இருக்க. சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு சாபத்துக்கு நேராக போய் கொண்டிருக்க சில சூழ்நிலை வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாக சொல்லுது, இனி நமக்குள் சாபம் இராது. கைகளை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாபம் இராது என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்குள்ள சாபம் இருக்காது. கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவர் நமக்காக சாபமாய் மாறினார். ஹல்லேலூயா. நமக்காக சாபமாய் மாறினார். நம்புங்க, நம்மேல் விழுந்த சாபத்தின் தண்டனை எல்லா கட்டுகளையும் அவர் சுமந்து கொண்டு நமக்காய் அவர் சாபமாய் மாறி அவருடைய மகா பெரிய நன்மையை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம இடத்துல காணப்படுகிற சாபத்தின் காரியங்களை இப்போது நாம் விட்டு விலகும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற சில சாப காரியங்கள், நான் கொஞ்சம் வார்த்தையை ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அவ்வளவு தூரம் என்னால பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்த்து டைமை பார்த்து வாட்சை பார்த்து எல்லாம் பார்த்து வேண்டிய போதும். அங்கிள் இருக்கிறார் ஐயா, என்ன ஒரு ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பேச முடியுதோ அவ்வளோ மட்டும் நான் பேசி இன்னைக்கு நான் ஷார்ப்பாக டைமில் முடிக்க போகிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க? நீ இப்பயே முடிச்சா எனக்கு நல்லதுதான். சிஸ்டர் ஐயாப்பா, நான் மனசில் நினச்சேன், நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்களே ஐயா. எத்தனை பேர் சொல்லி கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு முடிக்கலாமா? 9:30, 10, 11, 10. ஒரு சிஸ்டர் 10ன்றாங்க. கர்த்தருக்கு மகிமை. நான் ரொம்ப சீக்கிரமாக முடிப்பேன். பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காரு 9:15 பண்ணி இப்பயே 9. ஆமேன். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. பாஸ்டர் அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்களோடு இருப்பதில். கையொத்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நாம் தவிர்க்கும் போது நமக்கு விரோதமாய் சாத்தான் கிரியை செய்கிற சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கும் போது நீ சாபத்தின் பிள்ளை அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்ற விசுவாசம் உனக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, என்னாகும் 23:19 படிச்சேன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் அவர்கிட்ட பாவத்தை கூட பார்க்க மாட்டார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கிட்ட ராஜரிக அந்த ஜெய கம்பீரத்தை கொடுத்திருக்காருன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை என்ற அழகான காரியத்தை சொல்றாங்க. கையை வைத்து ஆமீன் சொல்லுங்களேன். அதை நாம விசுவாசிக்கணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை நான் அப்ப சொன்னேன். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வாயை திறந்து சொல்வோம், யாரோ எனக்கு விரோதமா மந்திரம் வச்சுட்டாங்க ஐயா, யாரோ எனக்கு விரோதமா குறி அதை வச்சுட்டான் இதை வச்சுட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய பிள்ளையா நீ இருந்தீன்னா உனக்கு என்ன இருக்காது? கையை வச்சு சொல்லுங்களேன், சாபம் மந்திரம் சூனியம் எதுவும் இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் என்ன இல்லை, மந்திரமும் குறி சொல்லுதலும் எந்த ஒரு சாபம் இல்லை. நல்லா கையை தட்டி இந்த வார்த்தைக்காக தலைக்கு மேலே கையை தட்டி ரிசீவ் செய்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நல்ல பின்னாடிலாம் கையை தட்டி ரிசீவ் செய்ய மாட்டீங்களே, நல்ல கைகளை தட்டி சாபம் அவர்களுக்கு இல்லை. கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சில காரியத்தை பைபிளில் சிலர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவையில்லாத சில நடக்கையினால சில சாபங்கள் அவர்களுக்குள்ள வந்தது. அதை எப்படி அவர்கள் ஓவர் கம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கைகளை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேதத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய தாய் இப்படி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை இருக்கு, அவர் இப்படி தன்னை ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆனா நீ என்ன பண்ணு, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச கறியெல்லாம் கொண்டு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் அப்பா கிட்ட போய் நில்லு, உனக்கு எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்றான், ஏமா ரோமு அவன் ஃபுல்லா ஏசா கை ஃபுல்லா என்ன இருக்குது ரோமம் இருக்குது. அம்மா நீங்க இப்படி சொல்றீங்களே, அவங்க போய் இந்த மாதிரி எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு அது சாபத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு போல சாபமா மாறினா எப்படிமா அப்படின்னு கேட்டான். கைகளை உயர்த்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த சாபம் வந்து அது ஏமல இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த வேதத்தில் இப்படியாக போட்டிருக்குது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 12-13 படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அழகான காரியம் போட்டிருக்கு. அவங்க அம்மா ரொம்ப அறிவா இப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீ எடுத்துட்டு வா, நீ போ, நான் சமைச்சு தரேன். அவங்க அம்மா அந்த 2வது புள்ள மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. சில நேரங்களில் சில குடும்பங்களில் 2வது புள்ள மேல தாய்க்கு ரொம்ப பாசம். இவர் 2வது புள்ள தான் அவங்க வீட்டில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப பாசம். அப்பா வேண்டான்னு சொன்னா அம்மா அதை வாங்கி கொடுப்பாங்க. நிறைய வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் நான் 2வது புள்ள, நான் 3வது புள்ள. எங்க வீட்டில் எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்க அப்பா நான் என்ன சொல்றேனோ அதே தான் எங்க அப்பா செய்யற மாதிரி என் கூட அவ்வளோ நெருக்கமா என்னை எங்க அப்பா என்கரேஜ் பண்ண மாதிரி யாருமே என்னை என்கரேஜ் பண்ணதில்லை. கைகளை வச்சு ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். அது இப்போ கூட எங்கள் அப்பாவை நான் நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்படி சும்மா நான் ஏதாவது வாசிக்கப்பா என்னப்பா இப்படி வாசிக்கிறியே அப்படின்வாங்க எங்கள் அப்பா. ஏதாவது பாட்டு பாடி கம்போஸ் பண்ணிட்டு அப்பாட்ட போய் பாடி காட்டுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. 1000-500 பாட்டு எங்கள் அப்பா பாடி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் நான் கம்போஸ் பண்ணி நான் இப்போ பாடுறேன் பாருங்க. அந்த மாதிரி பாட்டை தான் எங்கள் அப்பா உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. கரங்களை வைத்த ராமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணி உண்மையிலே சில நேரத்தில் அப்பா இல்லாத போது அது எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. கரங்களை வைத்த ராமேன்னு சொல்லுங்க. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தாய் அவங்க பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சில தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்ய வச்சிடறாங்க. எப்படி? ஆமா, நிறைய வீட்டில் அப்படித்தான். இங்க என்ன நடக்குது பாருங்க. எப்பா நீ போ ஜோமனு உனக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க அப்பா கொடுப்பாருன்னு சொல்லி உங்க அம்மா வழக்கல சொல்றாங்க. அவனுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ, சாபம் வந்தா ஏமால இருக்கணுமா? ஹல்லேலூயா. இந்த புத்தி உள்ள ஸ்திரீயா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, அவன் போய் அதே போல் வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் பார்க்குறேன் ஆதியாகம இப்போ ஒரு பைபிள் டெஸ்ட் நடந்துச்சு இல்லையா? நடந்துச்சா? நம்ம சபையில் நடந்துச்சா? நம்ம LMS சாப்பில் மட்டும் இங்கே கன்னியாகுமரியில் வச்சுருந்தோம், மற்ற யாருக்கும் கொடுக்கல. கிருபையினால ஒரு 2800 பேர் தமிழ்நாடு முழுக்க எழுதுனாங்க. ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணியிருந்தோம். பாருங்கள், நம்ம சபையிலேருந்து ஒரு 250 பேர் நம்ம LMSலேருந்து எழுதியிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. அப்போ நான் தொடர்ந்து அந்த ஆதியாகமத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த யாக்கோபுடைய காரியத்தை படிக்க அந்த பையன் பாட்டுக்கு அவங்க அப்பா கூடவே அம்மா கூடயும் சும்மா இருந்ததானா நிம்மதியாக இருந்திருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. போறான், அம்மா பேச்சை கேட்டு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறான் பாருங்க. இங்க என்னமோ ஏசா ரொம்ப நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. அங்க போனா நீ போப்பா, அம்மா சொல்லி என் தம்பி வீட்டுக்கு போ, சகோதரன் லாபான் வீட்டுக்கு போ, அவனு நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்ப. அங்க போய் பார்த்தா அவன் பார்த்துக்கிட்ட விதம் மாதிரி எந்த தாய் மாமாவும் பார்க்கவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இவன் பார்த்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண இவன் ஆசைப்படுறான். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றான், இன்னொரு பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு 7 வருஷம் வேலை பார்ப்பா, அந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். சில நேரங்கள் எப்படியாவது இவன் நினைச்சதுக்கு எல்லாம் எதிராக போயிட்டு திருப்பி ராகியில கல்யாணம் பண்ணி இன்னொரு 7 வருஷம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 21 வருஷம் அவங்க மாமா கூட இருந்து மாமா எல்லாத்தையும் சுருட்டி அப்ப அவங்க அண்ணனை ஏமாத்தினா. அவங்க மாமனார் மூலமா எல்லாத்திலுமே அவன் ஏமாற்றப்பட்டு தான் இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதோ கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்ததுனால சில காரியத்தை தப்பிக்கிறான். சாபம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. 2 பரிவாரங்கள் வந்துருச்சு, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டான். கர்த்தர் கிருபையா இருந்தவனை பாதுகாத்தாரு. லாபான் அவனை விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்தில் கர்த்தருடைய கிருபை ஆபிரகாம் சந்ததி என்றதுனால யாக்கோபுல இருந்து ஆண்டவர் சந்ததியருக்கு ஒரு தயவு பாராட்டுறாரு, கிருபை பாராட்டுறாரு. பாருங்க, ஏதோ ஒரு லாபான்ட்டு விடுபட்டு திருப்பி போறான். போகும்போது இவனுக்கு இன்னொரு பயம், அடடா இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ காசு வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் நான் போய் ஏசாவை எப்படி பார்ப்பேன்? நான் அவனை ஏமாத்திட்டு தானே வந்தேன். திருப்பி அவன் பார்க்கும்போது என்னை கொன்னுட்டான், என்ன பண்ணான்னு சொல்லி அங்கே ஒரு பயம், வேதனை. அல்லேலூயா. சாபம் பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கோடிக்கணக்கில் காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லா ஆஸ்திகள் ஐஸ்வர்யம், கிட்டத்தட்ட 12க்கு மேல பிள்ளைகள் வந்துச்சு, 4 பொண்டாட்டி வந்துச்சு, எல்லாம் இருக்கு. பயம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபம் சாபம் சாபம். கைகளை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு கட்டம் வந்துச்சு, என்னை கவனிங்க. அவனால் ஒன்றும் முடியல. பெனியல் என்ற இடத்துல போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே விட மாட்டேன். கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என்ன ஆசீர்வாதத்தை சொல்றான்னா, நீ என்னை ஆசீர்வதித்தால் விட நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லும் போது அவன்கிட்ட எக்கச்சக்கமான பணம், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கு. அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாபத்தை நீக்கொண்டு அப்பதான் உணர்ந்து கொண்டான். கைகளை தட்டி ஒரு ஆமென்.
சில நேரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம சாதாரண ஆசீர்வாதத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக நீ உன் பார்வைக்கு ஏற்றிருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் நீ நாடி ஓடிட்டு இருந்தீனா உன்னையும் அறியாமல் சாபம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட என்ன இல்லை வேதனை இல்லை. கரங்களை வச்சு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நல்ல கைகளை வச்சு ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாபம் வந்துச்சு ஒரு கட்டத்தில். பெண்ணியல்ல வேதத்தில் 32ஆம் அதிகாரம் ஆதியாகம்ல அவன் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் காதறி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கல, நாம விடவே மாட்டேன் ஆண்டவரே, தயவு செய்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறான். யாக்கோபா இருந்த எத்தன் என்று பெயர் பெற்ற யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறுகிறான். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவன் இஸ்ரவேலாய் மாறினா என்னை நம்புங்க, இஸ்ரவேல் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப வேண்டியது எனக்கு உலகத்தனமான ஆசீர்வாதங்கள் அல்ல, இப்ப எனக்கு வேண்டியது என் பார்வைக்கு மேன்மையான ஆசீர்வாதம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று உணர்ந்தான். கைகளை தட்டி ஒரு ஆமென். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. அன்னைக்கு அவனுடைய சாபம் நீங்கிடுச்சு. கைகளை தட்டி சத்தமா ஒரு ஆமென். இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ போறா, அண்ணன் எதிர்கொண்டு வரா. இவன் ரொம்ப அறிவாளி. முன்னாடி யாரெல்லாம் நிக்க வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப பிரியமான ராகேலுடைய பிள்ளைகளை கடைசியில் நிக்க வச்சுட்டு இவன் போறான். யாராவது கொஞ்சம் மீந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு முன்னாக நிக்கவும் போறான். ஆனா ஏசப்பா பாருங்க, எப்ப அவன் இஸ்ரவேலாய் மாறினானோ அப்ப கர்த்தர் அவன் சாபத்தை நீக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்ப அவன் மேல வந்துச்சோ அவனுக்கு இருந்த பயத்தையும் கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து இவன் போவதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் வந்து இவனை கட்டி பிடிச்சி வரவேற்க ஆரம்பிச்சிட்டான். கைகளை தட்டி ஒரு ஆமென். சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபையே, சில வேண்டாத ஆசீர்வாதங்களுக்காக நீ பிரயாசப்படும் போது அது உன் பார்வைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து, ஹல்லேலூயா, அது எந்த ஒரு சூழ்நிலை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற எண்ணம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் என்று சொல்லி கர்த்தர் சித்தப்படி போவையானால் சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு சாபத்தை நான் பார்த்த வேதனையா இருந்துச்சு. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இப்படியாக முதலாவது வசனம் இப்படி போட்டிருக்கு. படிங்க பார்க்கலாம் சத்தமா. யாராவது ஒருத்தவங்க ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம். இந்த சாபம் ரொம்ப வித்தியாசமான சாபம். ஒரு அங்கிள் இப்படியாக பாட்டு பண்ண, தீனால் ஊர் சுற்ற போனால். எப்படி ராமன் சொல்ல மாட்டீங்களே? தீனால் ஊர் சுற்ற போனால். ஹல்லேலூயா. ஆமா, அவ ஊர் சுற்ற போகாம அவ வீட்டுக்குள்ள இருந்திருந்தா நம்புங்க, பெரிய இப்பதான் யாக்கோபு கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா என்னை ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறான். வந்தாச்சு பாருங்க வேதனை. லேயாளால் பிறக்கப்பட்ட தீனால் ஊர் சுற்ற போனாள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் ரொம்ப சூப்பரான அதிகாரம். அது நல்லா படிச்சுட்டே பார்த்தா ஒரு பையன் அந்த பொண்ணு மேல காதல் கொள்றான். பிரச்சனை இல்லை, அவன் காதல் கொண்டவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை வித்தியாசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாருங்க என்ன நடக்குது. ரொம்ப இவன் மகா கனம் பொருந்தியவனா இருந்தான், மேன்மை உள்ளவனா இருந்தான்னு சொல்லி சீக்கிரமா குறித்து பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் கனம் பொருந்தியவனாய் மேன்மை உள்ள இருந்தாலும் செய்யக்கூடாத தேவையில்லாத சில காரியத்தை பொண்ணு மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம ரொம்ப பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப மேன்மையா இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பெண்கள்கிட்ட டீல் பண்ணிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அப்படியே கோலியாத்தை வென்றுட்டு வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, தாவீது கொண்டது சவுல் கொண்டது, தாவீது கொண்டது 10,000. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சவுல் கொண்டது, தாவீது கொண்டது. யார் இதை சொன்னாங்க தெரியுமா? இந்த ஒரு பாட்டு யாரும் பாடக்கூடாது, அப்படிதானே? பெரிய ராஜா இருக்கிறாரு, அவரை விட்டு இவனை போய் இவன் என்னதான் சாதனை பண்ணாலும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000 பாடி இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க பாட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரா பாடினான்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க பெண்கள்லாம் அதை பாடினாங்களா. ஹல்லேலூயா. பயங்கரமான பெண்கள் புத்தி இருக்கு பாருங்க. நான் யோசிச்சேன், என்னடா அது இப்படியா பாட, அவன் பெரிய ராஜா, அவங்க மட்டும் அந்த பாட்டை பாடாம இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை தாவீது இப்படி சொல்லியிருக்கலாம், கர்த்தருக்கு தான் மகிமைன்னு சொல்லிட்டு இவன் அதை விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல.
என்ன நடக்குது பாருங்க, வம்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் தாவீது ஏன்டா கோலியாத்தை அடிச்ச, ஏன்டா இவங்க இந்த பாட்டை பாடினாங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி கோலியாத்து பார்த்து அவனை அடிச்சு கொலை பண்றவன எல்லாவற்றிலும் அவனை எதிர்த்து நிக்கிற மாதிரி போயிடுச்சு சாமுவேல் சவுலுக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னது, பெண்கள் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்திட்டு இருக்கணும். கைகளை வச்சு ராமே சத்தமாக வரதான். என்ன ஐயா இப்படி பேசுறதுதான் சத்தியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிற பெண்களால் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை கச்சா மூச்சான்னு பேசிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள சண்டைகள் போராட்டங்கள் இதெல்லாம் வருவதற்கு நம்ம வாயே காரணமாக ஒரு நாளும் இருக்க கூடாது. அது சாபத்தை கொண்டு வந்துடும். பாருங்க, தீனால் ஊர் சுத்த போனால், பிரச்சனையில மாட்டிக்கிட்டால், சீக்கிரம் அவளை காதலிச்சா, அதை பண்ணா இதை பண்ணா, ஏதோ நான் சொன்ன சந்ததியின் அபிஷேகத்தில் ஒரு கிருபை இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா. தீனால் அவன் கற்பழிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். ஆனா நம்புங்க, ஆனா தீனால் மேல கர்த்தர் ஒரு இறக்கம் வச்சிருக்காரு. எவன் அந்த தப்பு பண்ணானோ அவளே அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சீகமே தீனால கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு அவனே வர சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கிட்டா. அது ஒரு நல்ல விஷயம். கரையோத்து ராமேன்னு சொல்லுங்களேன். இப்போதான் நம்ம ஆட்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிமியோனும் லேவியும் சொல்லி என்ன பண்றாங்க, யாக்கோபுடைய பிள்ளைகள் அவர் செய்த ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? பைபிள் போட்டிருக்கு அந்த 34ஆம் அதிகாரத்தில் வஞ்சகமான மறுமொழி. கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். என்ன அதிகாரம் தெரியுமா? 34ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பைபிள் போட்டிருக்கு. வஞ்சகமான 34ஆம் அதிகாரத்தில் செய்த ஒரு காரியம், வஞ்சகமான மறுமொழி அவர்கள் கொடுத்து அந்த சீகையும் அவன் ஊரையும் என்ன பண்றாங்க, விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் அவருக்கு நோவு வரும்போது இவங்க 2 பேரும் போய் ரொம்ப வீரத்தை காட்டுறேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அழித்து போட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் கொள்ளையாடிட்டு வந்துடுறாங்க. அந்த அதிகாரத்தில் கடைசியில் சொல்றாரு யாக்கோபு, என் வாசனை நீங்க கெடுத்து போட்டீங்களேப்பா. ஹல்லேலூயா. வீட்டில் போய் படிங்க, கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என் வாசனை நீங்க கெடுத்து போட்டீங்களேப்பான்றாரு. அது கடைசி வரைக்கும் ஏன்பா நீ இப்படி பண்ணீங்க, இப்போதானப்பா எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோம், ஏன்பா இவன் சொல்றான், இல்ல என் தங்கச்சிக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி இல்லாத காரணத்துல சொல்றாங்க. ஆனா பைபிள் தெளிவாய் போட்டிருக்கு, வஞ்சகமான மறுமொழி அவள் கொடுத்ததுனால கர்த்தரே என்ன பண்ணிட்டாரு, அதை சாபமாய் கருதுகிறார். எனக்கு கவனிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து யாராவது படிங்க பார்க்கலாம். தீனாளுக்காக சிமியோனும் லேவியும் பண்ண இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 49:7. கோபம் சபிக்கப்பட கடவுது. கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை வர வச்சு ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் போது லேவியும் சிமியோனையும் பார்த்து சொல்றாரு, உங்கள் கோபம் உங்க மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. சாபம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். சாபம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சாபம். வேதத்தில் வாசிக்கிறோம், லேவி மேலே ஆசீர்வாதம் கூறும்போது இப்படிதான் கூறி இருக்கிறாரு, உன்னுடைய கோபமும் உன்னுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. ஹல்லேலூயா. கைகளை வச்சு ராமேன்னு சொல்லுங்க. நல்லா இந்த காரியத்தில் வஞ்சகமான காரியத்தை செய்து ஏமாற்று வேலை செய்து வஞ்சகத்தின் தன்மையில் சிலரை கொள்ளையாடினான் பாருங்க. சாபம் குடும்பத்தை பிடித்து கொண்டது. ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவங்க சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யாக்கோபு எல்லாம் மறிச்சிட்டாரு, யோசேப்பு மறிச்சா எல்லாம் முடிச்சு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் போயிருந்த நாட்களில் கொஞ்ச நாள் மோசே வராரு. மோசே வந்துட்ட பிறகு மோசே எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கும் போது அந்த பார்வோன் சேனையை விட்டு வெளியே வந்து அவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, கொஞ்ச நாள்ல ஆரோனும் மோசே அந்த மேலே அவர் மலைக்கு போயிட்டு ஆண்டோட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆரோனு கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட இந்த நகையெல்லாம் போட்டு ஒரு கண்டுக்குட்டி போல சில காரியத்தெல்லாம் செய்து என்ன பண்றாங்க, ஒரு பண்டிகையை கொண்டாட போறேன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா ஐடல் வர்ஷிப் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஐடல் வர்ஷிப்லாம் வரும்போது பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், இப்படியாக போட்டிருக்கு. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து மோசே மலையிலேருந்து கீழே வராரு. பார்த்து உடைந்து போயிட்டாரு. என்னப்பா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லும் போது மோசைக்கு அவங்க மேலே பயங்கர கோபம், கர்த்தருக்கு அவங்க மேலே பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்போ மோசே ஒரு வார்த்தை கேட்குறாரு. 26வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 32:26. கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன்
யார்? கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று கேட்டபோது கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க லேவிக்கு சாபம் வந்துடுச்சு, சபிக்கப்பட கடவுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தரின் பட்சத்தில் வந்து நிற்பவன் யார் என்று சொல்லி எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்த போது கர்த்தரின் பட்சத்தில் வந்து நிற்பவன் யார் என்று கேட்ட மாத்திரத்தில் முதலால லேவி கோத்திரம் மட்டும்தான் உடனே வந்து மோசே பட்சத்தில் நிற்கிறாங்க. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதோடு அவர்கள் மேல் இருந்த அந்த சாபம் நீங்க ஆரம்பித்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் மறுபடி சொல்றேன், சில நேரங்களில் வஞ்சகத்தினால, சில நேரங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணத்தினால சாபங்கள் வரும்போது கர்த்தர் பட்சத்தில் நாம் நிற்க தயாராக இருப்போமே, ஆனால் நம்முடைய எல்லா சாபங்களும் இல்லாமல் தீர்ந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா என்னாகும் 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க இதே லேவி கோத்திரத்தான் இன்னொரு காரியத்தை செய்யறான். அந்த லேவி கோத்திரத்தின் சாபத்தை அடுத்த கட்டமாய் நீக்குவதற்கு அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னாகும் 25ஆம் அதிகாரம் 10-13 படிச்சு பார்த்தீங்கன்னா பெனகாஸ் என்கிறவன் எழுந்து நிற்கிறான். சில போராட்டம் இதே காரியத்தை வணங்கா கழுத்துள்ளவர்களாக இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருந்த போது மோசேக்கு கோபம் வருது, கர்த்தருக்கு கோபம் வருது, எல்லாம் கோபம் வருது. அப்ப பாருங்க, சில காரியத்தை செய்வதற்காக பைபிள் சொல்லுது, பெனகாஸ் லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பேரை பெனகாஸ் எழுந்து நின்று கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாய் அவன் நின்றானா. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக அவன் மிகவும் வைராக்கியமாக எழுந்து நின்றான். அதுவரையிலும் லேவி கோத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த அந்த சாபம் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. சில சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது நீ செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்காக நீ வைராக்கியமான. நல்ல கைகளை மேலே உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உன் வீட்டில் சாபம் போராட்டம் ஏதாவது வந்துக்கிட்டு இருந்தா கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில். முதலாவது கர்த்தர் பட்சத்தில் நில், இரண்டாவது கர்த்தருக்காக வைராக்கியம். யாக்கோபுடைய சாபம் நீங்கினது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை என்று அவன் ஒப்பு கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. இங்கு அருமையான யாக்கோபுடைய பிள்ளைகள் லேவி சிமியோனுடைய சாபம் நீங்கியது, லேவியின் கோத்திரத்தின் சாபம் நீங்கியது. கர்த்தர் பட்சத்தில் நின்றார்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க ஆரம்பிப்பானா உன்கிட்ட இருக்க எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்காய் வைராக்கியமாய் நிற்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு கூட சேர்ந்து ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு குடும்பத்தாருக்காக நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ரொம்ப நாளா அவங்களுக்கு திருமண தடைகள் தாங்க முடியல, சென்னையில் தொடர்ந்து போராட்டம். நான் சொன்னேன் அந்த தம்பி கிட்ட, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமா செய்யுங்க, கர்த்தர் எல்லா சாப கட்டுகளை உடைப்பாரு, பெரிய ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்க, கடந்த 3 மாதமா விதவிதமான ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், அந்த ஊழியங்கள் சொல்லி இவங்க எல்லாம் குடும்பமாக போய் வைராக்கியமா செய்ய ஆரம்பித்தாங்க. எனக்கு திடீர்னு ஃபோன் கால் பண்ணி சொல்றாங்க, பாருங்க பல வருடமா தடையா இருந்த திருமண தடைகளை கர்த்தர் நொடியில் நீக்கி உடனே திருமண வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தினாரா. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சோதிச்சு பார்த்த சிறையிருப்பை சொப்பனம் காண்கிறது போல சிறையிருப்பை கர்த்தர் நீக்குகிறாரு. வைராக்கியமாய் கர்த்தருக்கு நிற்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. சபையை மறுபடியும் சொல்றேன், சும்மா நான் வந்தேன் உட்கார்ந்தேன் போனேன் இல்ல இல்ல, கர்த்தருக்காக வைராக்கியம். கரங்களை மேல வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபுடைய பிள்ளை லேவியின் கோத்திரத்தின் சாபம் நீங்க ஏதோ பெனகாசின் வைராக்கியம், கர்த்தர் மேல் பெனகாஸ் வைத்திருந்த வைராக்கியம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. லேவியின் புத்திரர்கள் மோசேயோடு கூட கர்த்தரின் பட்சத்தில் நிற்க வாஞ்சையா வந்ததனால சாபம் நீங்கினது. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் வருகிற சாபம் வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்றால் கர்த்தரின் பட்சத்தில் நிற்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ எப்படி இருக்கணும்? வைராக்கியமாய் நிற்க ஆரம்பிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் 2 விஷயத்தை நான் சொல்லி 5 நிமிஷம் நான் முடிக்க போகிறேன். ஆமாம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். சாபம் நீங்குகிறது. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 11:1. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம்.
எருசலேமில் தாவீதோ நின்று விட்டான். இந்த 2 அதிகாரம் என்னது 11, 12 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் சொல்லி முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற நாட்கள்ல தாவீது என்ன செய்யறான்? வீட்டிலே நிற்கிறான். முதல் தப்பு. கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அந்த கடமையை விட்டு நம்ம வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாத சாபங்கள் நம்மளை பின்தொடர ஆரம்பிக்கும். என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலத்தில் தாவீதோ வீட்டில் நின்றுகிட்டு அமைதியா இருக்கிறான். ஹல்லேலூயா. 2வது அவன் மேல போய் நடந்துகிட்டு இருக்கிறான். அங்க சில தேவையில்லாத காரியத்தை பார்க்கிறான். அவன் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்காம அந்த காரியம் என்ன செஞ்சிருச்சு? பச்சைபால் கூட அவனை தவறு பண்ண வைக்குது. பாருங்க, அது ஒரு பெரிய கஷ்டமா மாறி வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த உரியாவை இவன் கொன்று பச்சைபாலை இவன் எடுத்துக்கொண்டதுனால பைபிள் போட்டிருக்கு தாவீதின் மீது சாபம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்காக இப்படி சொல்ல விரும்புகிறேன். தாவீது கர்த்தருடைய மனுஷன், இதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்றாரு. ஆனால் சில சூழ்நிலைகள் பாருங்க, செய்யக்கூடாத சில காரியம். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம் என்றால் அது யுத்த காலம் என்பது ஜெப காலம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நிற்க வேண்டிய நீ ஜெபத்துக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம வேற சில காரியத்தை செய்யும் போது பிசாசு நயவஞ்சகமா பாவத்தை உனக்குள்ள போடுறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஊழியம் செய்ய வேண்டிய நீ ஊழியம் செய்யாம வேற ஏதோ காரியத்தை நீ போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, டீல் பண்ணிட்டு இருக்குன்னா நம்பு, பிசாசு நயவஞ்சகமா பாவத்தை உள்ள போட்டுருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை சொல்றாரு. ஆனா பாருங்க, ஒரு சின்ன கரும்புலி. அப்ப பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தான்வேல் சில காரியங்கள்லாம் பேசுறாரு, பண்றாரு. உனக்கு இத்தனை கொடுத்திருக்காரு, அத்தனை கொடுத்திருக்காரு. ஆனா நீ ஏன்பா வஞ்சகமா உரியாவின் மனைவியை நீ எடுத்துக்கொள்ள, உரியாவை கொலை பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு தாவீதை கண்டித்த மாத்திரத்தில் தாவீது அப்பதான் உணர்றான், ஆண்டவரே நான் செய்தது மிகப்பெரிய தவறு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அதை விட்டுட்டு வேற எதையும் நீ செஞ்சுட்டு இருக்காத. ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் அதை விட்டுட்டு வேற எதையும் நீ செஞ்சிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. தேவையில்லாத பாவத்தை பிசாசு கலையா உங்கள்கிட்ட விதைச்சிடுவான். தாவீது எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன். செய்ய வேண்டிய நேரத்தில் அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனால பாவம், சாபம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சின்ன விஷயம் தான் சொல்றேன், மண்டையில் இருக்குமே ஆனால் சாபத்தில் நீ வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. நாத்தான்வேல் இந்த காரியத்தை சொல்லி முடித்த பிறகு தாவீது செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்தை தொடர்ந்து படித்து 16வது வசனத்தை படிக்கும் போது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முழுசா ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் பாதத்தில் கதறி மன்னியும் என்று சொல்லி அவர் சமூகத்தை தேட ஆரம்பித்தார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? எப்பெல்லாம் போராட்டங்கள் வருது, எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருது, எப்பெல்லாம் சோர்வுகள் வருது, எப்பெல்லாம் வேண்டாத சில காரியங்கள் அவனை வேதனைப்படுத்த வரும்போதெல்லாம் அவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது மேல அந்த பாவ சொல், அந்த சாபம், இவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று தன்னை அப்படியாக ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்ததுனால அவனுடைய சாபம் நீங்கிற்று. ஹல்லேலூயா. ஆமா, பிறந்த குழந்தை அப்படியே செத்து போயிடுன்னு சொன்னாங்க. குழந்தை ஒரு மாதிரி வித்தியாசமாக பிறந்துருச்சு. வீட்டில் போய் படித்து பார்த்துக்கோங்க. தாவீது போய் உபவாசம் நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறா. எல்லாரும் ஐயோ பிள்ளை பிறந்ததுக்காகவே இவர் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறாரு, இப்போ இந்த பிள்ளை முடவமா பிறந்துருச்சு, செத்து போயிடுச்சு சொன்னா தாவீது என்ன ஆபாச்சு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவன் காதுகள் அந்த நியூஸ் போது தாவீதுக்கு தெரியும் இயேசுக்கும் அவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். கர்த்தர் தான் முதலே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு, பிறக்கிற குழந்தை செத்து போயிடும், அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறான். ஏசப்பா கிட்ட அவன் முழுசா மனம் வருதி மன்னிப்பு கேட்டதுனால, அவருடைய பிரசன்னத்தை தேடுறதுனால அவன் மேல் இந்த சாபத்தை கர்த்தர் நீக்கினார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு அப்புறம் சாராள் மூலமா ஈசாக்கு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வாக்குத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தின் மனைவிகளை வைத்தே கர்த்தர் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க எப்படி நடக்குது பாருங்க. ஈசாக்குடைய எல்லாவற்றையும் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்படிதான் போட்டிருக்கு. ஆனா தாவீதுடைய கதையில பாருங்க, அப்சலாம் ராஜாவாய் ஆயிருக்க வேண்டியது அதெல்லாம் மாற்றிட்டு கர்த்தர் சாபத்தை நீக்கி கிருபை செய்கிறார். என்ன செய்யறாரு? பச்சேபால் மூலமாய் பிறந்த சாலமோனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுறாரு. ஹல்லேலூயா.
சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவன் ஒப்பு கொடுத்தான், அவர் பிரசன்னத்தை தேடி மனம் வருந்தினான். ஹல்லேலூயா. சாபம் நீங்கிட்டு. ஹல்லேலூயா. கைகளை ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, செய்ய வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிற அந்த மகிமையான காரியத்தை செய்ய எத்தனைப்படு. ஹல்லேலூயா. செபிக்க வேண்டிய நேரத்தில் செபி. ஆமென். ஊழியம் செய்யக்கூடிய காலத்தை ஊழியம் செய். இதை எதையும் நீ அசட்டை பண்ணி விடாத. அப்பா ஒரு நாள் உன்னை கைவிடுற தேவன் அல்ல. ஆனால் சாத்தான் உனக்குள்ள கலையை விதைக்க நீ இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு என்னப்பா, நான் பரம்பரை கிறிஸ்தவன், எனக்கு என்னப்பா எங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்தவர்கள், எனக்கு என்னப்பா எனக்கு பெரிய சபை, எனக்கு என்னப்பா எல்லாம் இருக்கும். உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல பிசாசு எப்படி தெரியுமா இடையூறு கொண்டு வருவான். உன்னை செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விடாமல் தடுத்து பாவம் என்ற கலையை உனக்குள்ள விதைச்சிடுவா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாரு. என்னைக்குமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க பிரயாசப்படு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு ஆளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 வசனத்தை யாராவது எடுத்து படிங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். நான் முடிச்சிட்டேன். என் கூட சேர்ந்து இருக்கிறத அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று என்ன ஐயா சீக்கிரமாக முடிச்சிட்டாரேன்னு எல்லாரும் சிரிக்கிறீங்க. அதுதான் எனக்கு வேணும். கரெக்ட் டைம், நம்ம டைமிங் கரெக்டாக. ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு நீங்கள் எல்லாம் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரூத் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். யாரை சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆ ஆ ஆ பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனிதன் தன் மனைவியோடு கூட 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. நல்லா என்ன கவனிங்க. 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் யார்? எலிமெலக்கு. மனைவி யாரு? நகோமி. எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்லக்கூடிய காரியம் அது 1வது வசனத்திலே என்ன போட்டிருக்கு? பெத்லகேம் ஊரானாகி அந்த மனுஷன் மோவாப் என்கிற தேசத்துக்கு போறான். எதுக்கு போறான்னா, பெத்லகேம்ல இருக்கிற கொஞ்சம் பஞ்சத்தினால. கைகளை ஒத்து ராமேன்னு சொல்லுங்க. தெளிவா போட்டிருக்காமா? அப்பத்துல கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் சீக்கிரம் சத்தமா படிங்க. அப்பொழுது யூதா தேசத்திலே கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு பெத்லகேம்ல. இவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். இதுதான் நம்ம செய்கிற ஒரு முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பஞ்சம் பெத்லகேம்ல வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? மோவாப் தேசத்துக்கு ஓடி போறாங்க. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், பெத்லகேம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அப்பத்தின் வீடு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா தான் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பெத்லகேம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இயேசுவின் இடம், இஸ்ரவேல் வாழ்கிற இடம், கர்த்தர் வாழ்கிற இடம், தேவன் எல்லாம் பாருங்க. அது அப்பத்தின் வீடு. அங்க கொஞ்சம் பஞ்சம் வந்தோடனே இவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்தை விட்டு நேரா அவங்க போற இடம் வந்து மோவாபியர் வாழ்கிற மோவாப் தேசம். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேதத்துல மோவாப் தேசத்தை குறித்து பார்த்தீங்கன்னா பைபிள் இப்படியாக போட்டிருக்கு, சபிக்கப்பட்ட ஒரு இடம். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யாததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த மோவாப் தேசத்தை சபிக்கிற சாபத்துக்கு நேராக விட்டுட்டாருன்னு சொல்லி இப்படியாக பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். மோவாப் என்பது சபிக்கப்பட்ட இடம். இந்த அருமையான கணவனும் மனைவியும் செய்த காரியம் என்ன தெரியுமா? இங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல அப்பத்தின் வீட்டுல இருக்கும்போது வருகிற கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் பஞ்சத்தை அவங்களால சகிக்க முடியாம அவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்தை விட்டுட்டு நேரா கர்த்தர் விரும்பாத சபிக்கப்பட்ட இடமாகிய மோவாப் தேசத்துக்கு போனாங்க. பாருங்க, பைபிள் சொல்லுது, மோவாப் தேசத்துக்கு போன மாத்திரத்துல நகோமியோட புருஷன் செத்து போயிட்டான். நகோமியோட 2 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. நகோமி தனித்து விடப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நகோமி சொல்றா, ஐயோ கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறா.
1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இப்படி சொல்றா, என் வாழ்க்கை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், என் வாழ்க்கை கசப்பு நிறைந்தது என்று சொல்லி கதறி கதறி அழுகிற சூழ்நிலை. கசப்பு நிறைந்தவள், கசப்பு நிறைந்தவள். அவள் அழுகையோடு சொல்லுகிறாள், நான் இந்த தேசத்துக்கு வரும்போது எல்லாம் பெற்றவனாய் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு வந்து நன்றாய்தான வந்தேன். ஆனால் இந்த தேசத்தில் நடந்த சில காரியம் என் வாழ்க்கையை மாறாவாய் மாற்றிட்டே, என் வாழ்க்கையை கசப்பு நிறைந்ததாய் மாறிட்டே, என் வாழ்க்கையில எல்லாவற்றும் கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது யோசிக்க வைத்துட்டே கண்ணீர் வடித்து கதறி சொல்றா, நான் கசப்பு நிறைந்தவள், கசப்பு நிறைந்தவள், கசப்பு நிறைந்தவள். ஐயா நான் சொல்றேன், நகோமிக்கு ஏன் தெரியுமா அந்த சூழ்நிலை, ஏன் தெரியுமா சூழ்நிலை? அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேம்ல இருக்க வேண்டிய நகோமி குடும்பத்தோடு கர்த்தர் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போனா சாபம் அவளை பிடித்து கொண்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன், என்ன நல்லா கவனிங்க, இப்ப நல்லா என்ன கவனிங்க. அந்த 6வது வசனம் இப்படியாக போட்டிருக்கோம், அவள் மோவாப் தேசத்திலிருந்து மறுபடியும் அவள் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமுக்கு வந்தாள் பாருங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவள் வாழ்க்கையில் இந்த சாபம் நீங்கி போயிடுச்சு. கைகளை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த நகோமி கண்ணீர் வடிச்சு நான் கசப்பு நிறைந்தவள், நான் அப்படியாக என் வாழ்க்கை மாறா, என்ன கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருந்துச்சு சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலோ, அதே நகோமி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துல பெத்லெஹேமுக்கு வந்தா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பெத்லெஹேமுக்கு வந்ததினால அதே அதிகாரம் ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாக சொல்கிறது, எவள் அவளை மாறால் கசப்பு நிறைந்தவள் சொல்லி கண்ணீர் வடித்தாளோ, ஆனால் தேசமே அவளை பார்த்து அவள் சுதந்திரவாளி என்று சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவள் சாபத்தை நீக்கினார். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சபையே, ஒருவேளை ஜனங்கள் உன்னை பார்த்து கசப்பு நிறைந்தவள் சொல்லலாம், ஒருவேளை ஜனங்கள் உன்னை பார்த்து மாறா என்று சொல்லலாம், ஒருவேளை கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், நீ இருக்க வேண்டிய இடம் சாபத்தின் இடம் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய இடம். அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். தேவ பிள்ளையே, அதை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால், அதை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி நீ பிரயாணப்பட்டு கொண்டிருப்பாயானால், அதை விட்டுவிட்டு உலக காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பாயானால், சாபம் தவிர ஒன்று உன்னை பின்தொடராது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை அன்பாய் அழைத்து சொல்லுகிறார், மகளே, அந்த உலகத்தை விட்டு, உலக சம்பந்தப்பட்ட சாபத்தை விட்டு கர்த்தருடைய இடமாகிய, கர்த்தருடைய பிரசன்னமாகிய, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ நிற்க தயாராயிருப்பாயானால் கர்த்தர் உன்னுடைய சாபத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி வாய்களை திறந்து இனி உனக்கு சாபம் இல்லை. கலாத்தியர் 3:13, இயேசு உனக்கு கல்வாரி சிலுவையிலே சாபமாய் மாறினார், உனக்காய் சாபமாய் மாறி ஒரு சாபத்தை சுமந்து தீர்த்தார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உன்னையும் அறியாமல் கர்த்தர் உனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை உன்னால் முழுமையாய் பெற முடியாமல் தேவையில்லாத சில காரியத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறாயே. எனக்கு கர்த்தர் சொல்றார், திரும்ப கர்த்தர் பற்றி செல், திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர போகிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. 2 கைகளை மேல உயர்த்தி, 2 கைகளை மேல உயர்த்தி இன்னைக்கு கர்த்தர் உன் கூட பேசியிருப்பார். ஆனால் நான் சொன்ன யாக்கோபு ஏமாற்றினான், உலக ஆசீர்வாதத்துக்காக ஏமாற்றினான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யானது என்று உணர்ந்தான். சாபம் நீங்கிட்டு லேவியும் சிமியோனும் கோபப்பட்டு சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஆனால் கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்று கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியமாய் மாறினபடினால் கர்த்தர் அவர்கள் சாபத்தை நீக்கி அவரை ஆசீர்வதித்தார். ஆம், தேவனுடைய பிள்ளையாகிய தாவீது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், கர்த்தருடைய சமூகத்தை நிற்க வேண்டிய நேரத்தில் அதை விட்டுட்டு வேற சில காரியத்தை செய்தனால் வந்த சாபத்தை வேதம் சொல்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து உபவாசத்து கதறி அழுததினால கர்த்தர் அந்த சாபத்தை நீக்கி யாரை பார்க்கலாம் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூத்தோ சபிக்கப்பட்ட இடமாகிய மோவாப் தேசத்தை விட்டுட்டு அவள் மறுபடியும் பெத்லெஹேமை நோக்கி வந்ததினால கர்த்தர் அவர் சாபத்தை நீக்கினார் என்று வேதத்தை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிற்கிற இடம் எது? நீ போய் கொண்டிருக்கிற இடம் எது? உலகமா,
உலகமா? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் உன்னை முழுசா ஒப்புக்கொடு. அவருடைய சிலுவையின் பாதிபாரத்தில், அவருடைய சிலுவையின் பாதத்தில், அவருடைய சிலுவையில் அடிபாகத்தில் வந்து கதறி ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஏயா தொடர்ந்து சாபம்? ஐயோ, ஏதோ ஒரு வகையில் அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டேன், ஆனா தொடர்ந்து 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 ஏமாற்றம் 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 தாங்க முடியலையே ஐயா. சாபம் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சாபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு வகையில் நாம் செய்த பாவம் தான். அந்த பாவத்தை நீக்க கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஷகடாடா ஹதா ராலா ஹதா ராபா கதா ராலாமோ ரிகதானா மோரா ஹதினிமோ. இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுவார். ஆனால் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, என் சாபத்தை கர்த்தர் நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆதியாகமம் 12 இப்படியாக 2வது வருஷம் 3வது வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். you shall be blessing. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் உனக்கு மேல இருக்குது. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நீயே ஒரு ஆசீர்வாதம் தான். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.